ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம பழமொழி 400 241லேருந்து 250 வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா துறவும் உடம்பும் அப்படிங்கிறது. இதில் நட்டாரை ஆக்கி பகை தணித்து வையீற்று பட்டார் துடியிடை யார்படர்ந்து ஒட்டி தொடங்கினார் இல்லத்தன்பின் துறவா உடம்பினான் என்ன பயன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ துறவும் உடம்பும் அப்படிங்கிறது துறவா உடம்பினின் என்ன பயன். அப்போது அந்த உடம்பு அப்படிங்கிறதுலே நமக்கு பழமொழியும் வந்துடுது. உடம்பு துறவா உடம்பினான் என்ன பயன் அப்படிங்கிறது. இதில் ஆக்சுவலாக என்ன மீனிங் அப்படின்னா, இப்போது தன்னோட நட்பு செய்தவரை வளமுடையவராக தங்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறவங்கள ரொம்ப அவங்கள டெவலப் ஆக வைக்கிறதும், ஒருவேளை பகை கொண்டிருந்தாங்க அப்படின்னா அவங்கள ஒரேடியாக ஒழிக்கிறதும், ஒரு நல்ல விதமான காதல் வாழ்க்கை கொண்டு உலகத்தோடு ஒட்டி வாழ தொடங்கினவங்க இல்லற வாழ்க்கையிலே திளைச்சதுக்கு அப்புறமா கூட துறவு ஓகே இந்த இல்லற வாழ்க்கைக்கு துறவு வாழ்க்கையே பெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு துறவு மேற்கொள்ளாமல் இருந்தாங்கன்னா அவங்களால என்ன பயன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஒன்று, இளமையிலேயே துறவு போடுறது தான் சிறந்தது. பட் அது இல்லாமல் ஓகே இல்லற வாழ்க்கையை அனுபவிச்சதுக்கு அப்புறமாவது துறவு மேற்கொள்ளாமல் இருந்தீங்கன்னா அந்த துறவா உடம்பினான் என்ன பயன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்போது உடம்பும் துறவும் எதோட தொடர்புடையதுன்னா துறவா உடம்பினான் என்ன பயன். அடுத்தது உறவும் உதவியும் அப்படிங்கிறது. முன்னின்னார் ஆயினும் மூடும் இடர் வந்தால் பின்னின்னார் ஆகி பிரியார் ஒரு குடியார் பொன்னா செய்யினும் புகார் புனலூர துன்னினார் அல்லார் பிறர். அப்போ உறவும் உதவியும் அப்படிங்கிறது உதவி உறவு, அப்போ உறவு பிறர் அதோட சம்மந்தப்பட்டது. ஓகேவா? அப்போ துன்னினார் அல்லார் பிறர், தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் அப்படிங்கிறது தான் பழமொழி இல்லையா? அது நமக்கு தெரியும். அதுபோல தான் ஒரே குடியில் பிறந்தவங்க அவங்க ஏதாவது ஒருத்தவங்களுக்கு நம்ம கூடவே இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா நமக்கு ஒரு இன்ட்யூஷன் தோணும் இல்லையா? ஸோ அதை தான் இதில் சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஆபத்து காலத்தில் அவங்க ஒன்றா சேர்ந்துருவாங்க. அதுதான் அந்த தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் அப்படிங்கிறது. ஸோ துன்னினார் அல்லர் பிறர். ஓகே, ஸோ ஒரே குடியில் தோன்றியவர்கள் முன்பு ஒரு காரணத்தினால பிரிஞ்சு இருந்தால் கூட ஒரு ஆபத்து அப்படின் போது ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறது இதோட பொருள். அடுத்தது ஊசியும் நூலும். ஸோ ஊசியும் நூலும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, தைக்கும் ஊசி போகும் வழியே தான் நூலும் போகும் இல்லையா? அதுபோல தன்னை ஒருவர் மதித்து தம்மவர் என்று உறவு கொண்ட காலத்திலே என்னவோ ஆபத்தானாலும் அவர் செய்வதை தானும் செய்வது தான் முறை, அதனால் வரும் இடர்கள் என்னவோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு மெல்லிய இப்போ ஒரு ஊசி இருக்குது. அந்த ஊசியில் அந்த ஊசி எந்த வழியாக போகுதோ அந்த வழியாக தான் நூலும் போகும் நம்ம தைக்கும்போது. அதுபோல் ஒருத்தர் தன்னை மதித்து அவங்க கூட உறவு கொண்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு காலத்துலேயும் அவங்க கூட இருந்து நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ அதனால் எந்த ஒரு இதுவும் வரப்போகிறது இல்லை. உறவாடி பழகியவரின் துன்பத்தில் தாமும் உடனிருந்து உதவ வேண்டும். அதான் துன்னூசி போம் வழி போகும் இழை அப்படிங்கிறது. ஊசியும் நூலும் இங்கேயுமே பழமொழியில் ஊசி அப்படிங்கிறது வந்திருக்கு, இழை அப்படிங்கிறது வந்திருக்கு. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடங்காத சினமுடையவன். ஸோ அடங்காத சினமுடையவனிடத்தையும் அறிவற்றானிடத்தையும் எத்தகைய தொடர்பும் வைத்து கொள்ள வேண்டாம் என்பது கருத்து. தெளியானை தேரல் அரிது. ஸோ அடங்காத சினம் இருக்கிறவன், அடங்காத கோபம் இருக்கிறவன் தெளிவில்லாதவன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுதான் கீவேர்டு. ஸோ ஈஸியான அடங்காத சினம் இருக்கிறவன் எப்படி? தெளிவில்லாதவன். அப்போ ஆறாத சினத்தை உடையவனாக விளங்கும் ஒருவனை அறிவில்லாதவன் அப்படின்னு ஒதுக்கிடணும். அவனை விட்டு விலகி இருப்பது தான் சிறந்தது. மனசில் ஒரு தெளிவற்ற ஒருவனை தெளிவுடையவனாக கொண்டு பழகுதல் மிகவும் அரிது. அதுதான் தெளியானை தேரல் அரிது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் தீயவர் நட்பின் கேடு. ஸோ தீயவர்கிட்ட நட்பு கொண்டா அது என்ன ஆகும் அப்படின்னா, தேனார் பலா குறைத்து காஞ்சிரை நட்டுவிடல். உறவினரை விட்டுவிட்டு அயலாருள் கீழ்மக்களானோருடன் கொள்ளும் உறவின் தீமை சொல்லியிருக்காங்க. அவரால் கேடே விளையும் என்பதும் அவர் உறவு வெறுக்கத்தக்கது என்பதும் கருத்து. ஸோ தேனார் பலா குறைத்து காஞ்சிரை நட்டுவிடல் என்பது பழமொழி. இருக்கிற பலாவை வெட்டிவிட்டு காஞ்சிரையை நட்டு வளர்ப்பது என்பது மிகவும் அறிவீனமான செயல் அப்படின்னு. ஒரு பலா நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்குது, நல்லா காய்க்குது, அதை வெட்டிட்டு இன்னொன்று நான் குட்டியாக வளர்ப்பேன் அப்படிங்கிறது ஒரு முட்டாள்தனமான செயல் இல்லையா? ஸோ அதுதான் இந்த தீயவர் நட்பும் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தீயவர் நட்பு எது போலது? பலாமரத்தோட இனிமை. ஓகேவா? தீயவரோட நட்புக்கு பலாமரத்தோட இனிமைன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லது காஞ்சு போன ஒரு சிறை அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் சரி.
அடுத்தது நன்மையே கருத வேண்டும். ஸோ வடையை தின்ன சொன்னார்களா தொலையை எண்ண சொன்னார்களா எனவும் இதை வந்து சொல்லுவாங்க. யார்கிட்டையுமே பயனுடைய பண்பை தான் போற்றி கொள்ளணுமே தவிர பயனில்லாத விஷயத்தை எடுத்துக்கவே கூடாது. அதை தான் தொலை எண்ணார் அப்பன் தின்பார் அப்படின்னு. ஓகேவா? அப்பத்தை தின்றவங்க அந்த ஆப்பம் பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டியாக தொலை இருக்கும். ஓகேவா? அந்த தொலையை எண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ஆப்பத்தை சாப்பிட முடியுமா? முடியாது இல்லையா? அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. நன்மையே கருத வேண்டும். நன்மையை கருதணும் அப்படின்னா ஆப்பத்தை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆப்பம் சாப்பிட்றது நல்லது அப்படின்னு. அடுத்தது வெற்றியே சிறப்பாகும். ஸோ இதில் வந்து அவையில் தன் சொற்களை ஆதரிக்குமாறு பேசுவதே சொல்லாற்றல். அவையிடத்து தோல்வியே நேரும் என்றால் அத்தகைய ஒன்றை சென்று உரைப்பதே தவறு. ஸோ தோற்பன கொண்டு புகார் அவை. ஸோ எப்படி அப்படின்னா ஒரு அவையில் நம்ம பேச போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல நம்மளோட சொல் மட்டும்தான் வெற்றி பெற்று நிற்கணும். அதை விட்டுட்டு நம்மளுக்கு நம்ம பேசுகிறது தோல்வி தான் அடைய போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த இடத்துல பேசவே கூடாது. அது தப்பு. ஸோ அதுதான் தோற்பன கொண்டு புகார் அவைன்னு சொல்லியிருக்காங்க. வெற்றியே சிறப்பாகும் அப்படின்னா வெற்றிக்கு தோல்வி ஞாபகம் வச்சுக்கோங்க. தோற்பன வெற்றி, தோற்பன கொண்டு புகார் அவை. அடுத்தது முட்டாளின் கேள்வி. ஸோ கேள்வியாலும் விடையாலும் அறிவுடையவனே ஒரு பொருளை ஆராய்ந்து நுட்பம் காணலாம். அறிவிலிக்கு அது இயலாது. அவன் முயன்றால் மானமும் நாணமும் கெட நேரும் அப்படிங்கிறது கருத்து. ஸோ ஒரு அறிவிலிக்கு வந்து கேள்வியாலும் விடையாலும் அறிவாக இருக்கிறவன் தான் ஒரு பொருளை என்ன பண்ணுவான், ஆராய்ஞ்சு அதில் என்ன நுட்பம் இருக்குன்னு சொல்லி அறிஞ்சுப்பான். ஆனால் அறிவிலிக்கு வந்து அந்த அறிவு இருக்காது. அவன் என்ன பண்ணுவான், தன்னோட மானம் நாணம் எல்லாரும் கெடுறதுக்கு தான் நடந்திருப்பான். ஓகேவா? ஸோ நகையாகும் யானைப்பல் காண்பான் பகல் என்பது பழமொழி. ஸோ பகல் நேரத்திலேயே யானையின் பல்லை பிடித்து காண முயல்பவன் செயல் போல அதுவும் நகைப்பிற்கே இடமாகும். யானையோட பல்ல போயிட்டு அதை போய் நான் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவன் வந்து அது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி தான் முட்டாளோட கேள்வியும் இருக்கும். அப்போ முட்டாளின் கேள்விக்கு எக்ஸாம்பிள் எது? யானையோட பல்லு ஞாபகம் வச்சுக்கோங்க. பகுத்துண்டு வாழ்க. ஸோ நசை கொன்றான் செல்லுலகம் இல். பொருள் உதவினாலும் உதவாவிட்டாலும் பசி என்று வந்தவனுடன் பகுத்து உண்ணுதலை மட்டும் தவறாது செய்ய வேண்டும். நசை கொன்றான் செல்லுலகம் இல். நசைனா பசி தீரும் எனும் ஆர்வம். ஓகேவா? அப்போ நசை கொன்றான் செல்லுலகம். பொருள் உதவினாலும் உதவாட்டியும் கூட பசின்னு ஒருத்தன் வந்தால் அவங்க கூட தங்கிட்ட இருக்கிறத ஷேர் பண்ணி சாப்பிடணும். அதான் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படிங்கிறது திருவள்ளுவரும் சொல்லியிருப்பார் இல்லையா? சேம் அதை தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. பகுத்துண்டு வாழ்தல்னா நசை கொன்றான் செல்லுலகம் இல். பகுத்து கொல்லுதல், பகுத்து கொன்றான் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாவிகள் ஒழிக. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பழிபாவங்களின் பயன்களை ஆராய்ந்து எவரிடத்தும் கண்ணோட்டம் உடையவராக விளங்காதவர். ஸோ கண்ணோட்டம் அப்படின்னா இரக்கம். ஓகேவா? அப்போது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இரக்கம் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா எந்த இரக்கம் இல்லாதவங்களாகவும் எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கும் அஞ்சாதவங்களாகவும் தம்மை சேர்ந்தவங்களை சிறுமையாக பேசுகிறவராகவும் மிகவும் நெருங்கிய உறவினருக்கும் அவர் வெறுப்பவையே எப்போதும் செய்பவராகவும் வாழ்கின்ற பாவிகளுக்கு நஞ்சு கூட இல்லாமற் போகுமாமா. ஸோ இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் இருந்து அப்படின்னா நல்ல விஷயம் கூட இல்லை, தீய விஷயம் கூட நமக்கு கிடைக்காது, நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் தேர்ந்து கண்ணோடாது தீவினையும் அஞ்சலராய் சேர்ந்தாரை எல்லாம் சிறிதுரைத்து தீர்ந்த விரகர் கற்கெல்லாம் வெறுப்பனவே செய்யும் நரகர்க்கு இல்லையோ நஞ்சு. ஸோ நரகருக்கு இல்லையோ நஞ்சு அப்படிங்கிறது பழமொழி. ஸோ அப்படிப்பட்டவங்க இருக்கிறத விட இறக்குறதே மேலு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ பாவிகள் அப்படின்னா நஞ்சு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 241 என்னென்ன கீவேர்ட்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு ஞாபகம் இருக்கு இல்லையா? ஒருக்கா வேணால் பார்த்துடலாம். ஸோ 241 என்ன பார்த்தோம் அப்படின்னா துறவும் உடம்பும். ஸோ உடம்புக்கு உடம்பு அப்படிங்கிற பழமொழியே வருது. துறவா உடம்பினான் என்ன பயன்? உறவும் உதவியும். ஸோ உதவிக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா துண்ணினான் அல்லார் பிறர். ஸோ உறவு வந்து பிறருக்கு தான் நம்ம உதவி செய்வோம், பிறர்கிட்ட உறவு கொள்வோம், உதவி செய்வோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஊசியும் நூலும் அப்படின்னா இங்கேயும் ஊசி அப்படிங்கிறது வரும். துண்ணூசி போம்பழி போகும் இழை. ஸோ அடங்காத சினம். ஸோ சினமுடையவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா தெளிவில்லாதவன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். தெளியானை தேரல் அரிது. தீயவர் நட்பின் கேடு. ஸோ தீயவருக்கு வந்து பலாப்பழத்தை சொன்னேன். தேனார் பலா குறைத்து காஞ்சிரை நட்டுவிடல். நன்மையே கருத வேண்டும். ஸோ நன்மைக்கு வந்து நன்மை நடக்கணும்னா அப்பம் சாப்பிடணும் இல்லையா? அப்போ தொலை எண்ணார் அப்பம் தின்பார். வெற்றியே சிறப்பு. ஸோ வெற்றியே சிறப்பு, வெற்றிக்கு தோல்வி. அப்போ தோற்பன கொண்டு புகார் அவை. முட்டாளோட கேள்வி எப்படி இருக்கும்? நகைப்புக்குரியதாக இருக்கும். யானையோட பல்லு சொன்னேன், யானை பல் காண்பான் பகல். பகுத்துண்டு வாழுதல் எப்படி இருக்கும்? பகுத்துண்ணுதல் கொல்லுதல் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? நசை கொன்றான் செல்லுலகம் இல்.
பாவிகள் ஒழிக. ஸோ பாவிகள் ஒழிகன்னா அந்த பாவிகள் எங்கே இருப்பாங்க? நரகத்தில் இருப்பாங்க. ஸோ நரகருக்கு இல்லையோ நஞ்சு அப்படிங்கிறது. ஸோ 10 பழமொழிகள் பார்த்துருக்கோம், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு 10 பார்க்கலாம். தேங்க்யூ.